திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கிற மகளிர் அணியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அம்மா என்னை வீட்டு வாசலில் போய் நின்ன உடனே திரும்பி அக்கம் பக்கத்தில் பார்த்தார்கள். சொன்னார்கள், இங்கே 16 ஓட்டு இருக்கு, 16 உங்களுக்கு தான் போட போகிறோம். நான் என்னுடைய வரலாற்றை சொல்லி நோட்டீஸ் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்க போவேன். அப்போ என்ன கேட்பார் என்றால், என்ன இது கேட்பார், நான் ஜேசிபி பிரபாகர் வக்கீலாக இருந்தேன், அதெல்லாம் உடுப்பா எதில் நிற்கிற, நான் தயங்கி டிஸ்ட்ரிக்ட்னா போடுவோம். ஏற்கனவே முடிவு எடுத்து வைத்திருக்கிற வாக்காளரை முதல் முறையாக நான் பார்த்தேன். அதில் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கிற மகளிர் அணியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அம்மா என்னை வீட்டு வாசலில் போய் நின்ன உடனே திரும்பி அக்கம் பக்கத்தில் பார்த்தார்கள். சொன்னார்கள், இங்கே 16 ஓட்டு இருக்கு, 16 உங்களுக்கு தான் போட போகிறோம். அப்போ நான் சொன்னேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டு இந்த ஏரியாவே உங்களுக்கு தான் என்று சொன்னார்கள், நீங்கள் சொன்னால்தான் ஜனங்கள் கேட்பார். அந்த அம்மா சொன்ன பதில் தான் ஆச்சரியம். முன்ன ஜனங்க நான் சொன்னால் கேட்பாங்க, இப்போ அவங்க சொன்னது நான் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் மாறிவிட்டார்கள். ஒரே விசில், இந்த முறை விசில் சத்தம் விஜய் சத்தம் தான் கேட்க போகுது என்று சொல்ல அந்த ஊருக்கு நான் கட்டுப்பட்டவர். இந்த ஊர் என்ன நினைக்கிறது அதுதான் நான் செய்வேன். அந்த வகையில் எல்லா ஓட்டுகளும் உங்களுக்கு தான் என்று சொன்னார்கள். அது வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த ஓட்டை நான் பார்த்தேன். அவர் சொன்னபடி அந்த இடத்துல அதிகமான ஓட்டு வந்தது. நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், இதில் அரசியல் தலைவர்கள் சொன்னதை மக்கள் கேட்க தயாராக இல்லை. சர்ச்சில் சொல்லும் பாதிரியார் சொன்னதை கேட்க தயாராக இல்லை. மசூதியை ஆண்டிகளோடு அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அவர்கள் செய்த பிரார்த்தனையிலே சொல்வதை இந்த முறை கேட்பதற்கு தயாராக இல்லை. அதே போல் இந்து ஆலயங்களிலே பிரார்த்தனை நடத்திவிட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு குருக்கள் சொல்லியிருந்தால் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. எந்த மத தலைவர் சொன்னாலும் அதை கேட்க முடியாது என்று வெற்றி பெற வைத்திருக்கிற முதல் தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு. இன்னொன்று பார்க்க வேண்டும், ஜாதி மத இன மொழி அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு தேர்தல் நடத்த முடியுமா என்றால் அதையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் எங்கள் தலைவர். அதைதான் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். இன்னொன்று, எந்த எதையை வைத்துக் கொடுக்கிற அவசியம் இல்லை. 1000 கோடிக்கு மேலே வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலை விட்டு நான் நிற்கிறேன் என்று சொன்னால் மக்களை அவரை நம்புவார்களா, வேற யார் நம்புவாங்க? இதை அரசியல் வித்தர்களை காட்டிலும் விமர்சகர்களை காட்டிலும் ஏற்கனவே எழுதியவர்களை காட்டிலும் அறிவுள்ளவர்கள் நம்ம மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்களை போல அறிவுள்ள ஜனங்கள் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. எதை எப்போது செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி அமைந்திருக்கிறது. நிறைய விவரமாக நான் சொன்னதுக்கு காரணம், வியாபாரிகள் தான் ஒரு அரசாங்கத்தினுடைய நாடி போன்றவர்கள். அவர்களுக்கு கொண்டு கொண்டு பார்த்தால்தான் என்ன நிலைமை இருக்கிறது என்று தெரியும். அவர்கள் இந்த மக்கள் என்ன நினைக்கிறார் என்று யாருக்கு முதல்ல தெரியும் என்றால் வியாபாரிகள் தான் தெரியும். ஏன்னா கடைக்கு வருவார்கள், அவர் பொதுவாக பேசி அண்ணாச்சி எப்படி நிலைமை இருக்கிறது என்று சொல்லுவார். எங்கூர் பக்கம்லாம் இந்த கட்சி தான் இருந்தால் அதுதான் பரவும். அதே போன்றுதான் பல்வேறு நிலைகளில் அரசாங்கத்துக்கு நீங்கள் உறுதியாக இருக்கணும். நீங்கள் ஆட்சிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்றால் நீ சங்கடத்தை கொடுத்து விடக்கூடாது, தேவையற்ற விஷயங்களை ஈடுபடக்கூடாது. உங்களை பொறுத்தவரை உங்கள் உரிமைகளுக்காக கேட்கலாம், தவறில்லை. ஆனால் இருக்கிற அரசாங்கத்தை சங்கடப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இப்போது செல்வாக்கு உள்ளவன் போல தெரியலாம். ஆனால் ஒரு நாள் எல்லாம் விழுந்துவிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, ஒரு பக்கம் சாயக்கூடாது. இது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.